பிரச்சாரங்களில் தேசிய கட்சி தலைவரை போல் ஜெயலலிதா பேசி வருவது ஏற்புடையது அல்ல என்று கூறியுள்ளார் பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன். சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அலுவலகமான கமலாலயத்தில் புதனன்று செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன், நாடு எங்கும் மோடி அலை வீசுவதாகவும் இதன் காரணமாக அசுர பலத்துடன் இந்த தேர்தலை பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகள் சந்திப்பதாக தெரிவித்தார். மேலும் தேசிய கட்சி தலைவரை போல ஜெயலலிதா பிரச்சாரம் செய்வதையும், முஸ்லிம் அமைப்புகளுடன் கூட்டணி ஏற்படுத்திக் கொண்டு மதச்சார்பின்மை குறித்து ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வதையும் மக்கள் நிராகரிப்பார்கள் என்றார். கூட்டணியோடு அசுர பலத்தோடு நாங்கள் தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், மதச்சார்பற்ற கூட்டணி என்று சொல்கிறார்கள். சில மதச்சார்புள்ள கட்சிகளும் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். மதச்சார்பற்ற கூட்டணி என்று சொல்லுவதன் மூலமாக காங்கிரஸோடு மறுபடியும் இணைவதற்கு மிக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் அது காண்பிக்கிறது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும் தேர்தலில் வெற்றி பெற்றால் மத்தியில் ஆட்சியில் பங்கெடுத்துக் கொள்ளும் அளவிற்கு நாங்கள் இருப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள திட்டங்களே இன்னும் சரியாக நிறைவேற்றப்படாத நிலையில் மத்திய அரசின் பல திட்டங்களுக்கு நாங்கள் வழிவகுப்போம் என்று ஒரு தேசிய கட்சியை போல பேசுவது எந்த விதத்தில் அது மக்கள் ஏற்பார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. தேர்தலில் போட்டியிட சீட் கிடைக்காதது குறித்து கேட்டபோது, தனக்கு தேசிய செயலாளர் என்ற உரிய அங்கீகாரம் கட்சியில் தரப்பட்டுள்ளதாகவும், பெண்களுக்கு முக்கியத்துவம் தரும் கட்சிகளில் முதன்மையானது பாரதிய ஜனதா கட்சிதான் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார்.